Hi குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்போட்டும் கணிதம். ஓகே கண்ணா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்கூலில் வந்து இந்த ஒர்க் புக் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஒர்க் புக்கில் இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பார்க்குறோம். சரிங்களா கண்ணு? இதில் ஒரு 19 ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றிலையுமே கிட்டத்தட்ட ஒரு 20 சம்ஸ் இருக்கிறதுனால நாம் இன்றைக்கி ஒரு 2 ஒர்க் ஷீட்ஸ் இருக்குரிய கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். ஓகேங்களா கண்ணா? ஸோ இங்கிலீஷில் இருக்கும், நான் உங்களுக்கு தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? 2 மீடியம் குழந்தைங்களுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஃபோர் தட், இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட களிப்போட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ, ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட். The place value of 8 in the number 6,08,146 ஓகேங்களா? எனக்கு கொடுத்துருக்குற நம்பரில் இந்த 8க்குரிய பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஆக்சுவலி 8ன்றது எந்த இடத்துல கண்ணு இருக்குது? 1s, 10s, 100s, 1000 இடத்துல இருக்குது. ஓகேவா? 1000னா அப்போ என்ன வரும்? 8000 வரும். ஓகேவா? தமிழில் சொல்லணும்னா 1, 10, 100, 1000, அப்போ 8000னு இருக்கும். ஓகேங்களா? ஓகே கண்ணா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சக்ஸஸர் அண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் 1 lakh. இது 1 lakh தான். ஓகேங்களா? 1 lakhோட சக்ஸஸரையும் ப்ரொடியூசருக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? 1 lakhோட சக்ஸஸர் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் நம்பர் அப்போ என்ன வரும்னா 1,01,000 வரும். ஓகேவா? என்ன வரும்? 1,01,000 வரும். ஓகேங்களா? ப்ரொடியூசர் அப்படின்னா அது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி 1 lakh முன்னாடி நம்பர் என்னது? 99,999. ஓகேவா? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 2 தான் வரும். ஓகேங்களா? ஓகே கண்ணா. நெக்ஸ்ட் ஒன், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதாவது சரி தமிழில் சொல்லிடணும்ல, சக்ஸஸர்னா தொடரின்னு சொல்லுவாங்க, ப்ரொடியூசர்னா முன்னி. ஓகேவா? இது வந்து முன்னாடி நம்பர், அந்த 1 lakhக்கு 1 லட்சத்துக்கு முன்னாடி நம்பர், சக்ஸஸர்னா அந்த 1 லட்சத்துக்கு அடுத்த நம்பர். ஓகேவா? ஓகே கண்ணா. தேர்ட் கொஸ்டின், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேஸ் ஆஃப் 7 இன் 6,78,072. ஓகேங்களா? இதில் இந்த 2 7 இருக்கு இல்லையா, இதோட பிளேஸ் வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 7 வந்து பிளேஸ் வேல்யூ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 70 வரும் இல்லையா? செகண்ட் பிளேஸ் வேல்யூ வந்து 10,000 இடத்துல இருக்குது, அதாவது 10,000 அப்படின்ற இடமதிப்பில் இருக்கிறதுனால அது என்ன வரும்னா 70,000, 70,000 வரும். சரியா? டிஃப்ரென்ஸ்னு கேட்குறதுனால ரெண்டையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 69,930, 69,930. அதுதான் ஆன்சர். ஓகேவா கண்ணு? நெக்ஸ்ட் கொஸ்டின், த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர். ஓகேங்களா? அதாவது விரிவாக்கம் செய்க அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா? அதில் 36,108க்கு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? இங்கே என்னெல்லாம் இருக்குது? 1s இருக்குது, 10s இல்லை, 100s இருக்குது, 1000 இருக்குது, 10,000 இருக்குது இல்லையா? அப்போ இங்கே 30,000 வரணும், ப்ளஸ் இங்கே 6ன்ற இடத்துக்கு 1000 வரணும், இங்கே 100ன்ற இடத்துல 100 வரணும், 10s இல்லாதனால விட்டுறலாம். அதுக்கப்புறம் 8க்கு 8 1ஸ்னா 8 வரணும். அப்போ உங்களோட ஆன்சர் 30,000 + 6,000 + 100 + 8. இதுதான். ஓகேங்களா? சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின். My ATM password is a largest 4-digit number, includes the digit 0478 only once. My password is, இந்த 4 நம்பர்ஸை யூஸ் பண்ணி ஒரு நம்பர் தான், ஒரே ஒரு இதை தான் யூஸ் பண்ணணும். கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இருக்கிறதுலே பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுவோம், அதுக்கடுத்த நம்பர் அப்படி தான் எழுதுவோம் இல்லைங்களா? அப்போது 8,740, 8,740. ஓகேவா கண்ணு? ஓகே. நெக்ஸ்ட்டு, choose the correct ascending order of the following. ascending orderனா என்ன அர்த்தம்னா ஏறு வரிசைன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? ஸ்மாலர் டு கிரேட்டர், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். இது எல்லாமே பாருங்கள், 3 சின்னது, அதுக்கப்புறம் 6 பெருசு. ஓகேவா? அப்படி சேமாக இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் பார்க்கணும். இங்கேயும் 6, இங்கேயும் 6, அப்போ அதையும் வச்சு நம்ம சூஸ் பண்ண முடியாது. அடுத்து இங்கே 3, இங்கே 6, அப்போ இதுதான் சின்னது, இங்கே 3,000, அதுக்கப்புறம் 6,000. அதே மாதிரி தான் இதையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 6 lakh இருக்குது, அதை கம்பேர் பண்ண முடியாது. இங்கேயும் 3 சேமாக இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே 3,000, இங்கே 6,000, அப்போ ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட், விச் பேர் ஆஃப் த சிம்பிள் ஷுட் பிரபாகரன் யூஸ் டு மேக் த கிவன் எக்ஸ்பிரஷன் கரெக்ட். ஓகேவா? இந்த பக்கம் இருக்க ஆன்சரும் இந்த பக்கம் இருக்க ஆன்சரும் சேமாக இருக்கும். அப்போ இந்த பக்கம் என்ன வருதுன்னா 48 / 3னா 16. அப்போ அந்த 16ஓட 4 கூட்டினா 20யா? அப்போ இந்த பக்கமும் 20 வர மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ என்னென்னா இந்த ஸ்கொயரில் 26ம் இந்த சர்க்கிளில் 6 போட்டால் தான் 26 - 6 நமக்கு 20ன்னு கிடைக்கும். சரியா கண்ணு? அப்போ தான் என்ன ஆகும்? 2 சைடும் வந்து சேம் ஆகும். அதனால தான் இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டிஜிட்ஸ். இது ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசுலேயே இந்த மாதிரி சம்ஸ் நமக்கு வந்திருக்கோம்.
இதையும் கூட்டி போடலாம் கண்ணு. எந்தெந்த இடத்துல வந்து அந்த நம்பர் இருக்கோ அதை நம்ம எழுதிட வேண்டியதான். இங்கே பாருங்கள் 9 + 8 17. அப்போ இந்த இடத்துல நீங்கள் 7 போடுவீங்க. இங்கே கேரி 1 இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே 9 இருக்குன்னா அப்போ 1ஓட எதை கூட்டினா 9 வந்திருக்கும்? 8 தான் இல்லைங்களா? அதனால் அப்போ ஏன்ற இடத்துல 8 தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் 7 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 7ஓட எதை கூட்டினா இங்கே 6 வந்திருக்கும்னா 7ஓட 9 கூட்டினா 16 வந்திருக்கும். அப்போ இங்கே 6 போட்டு மீதி இங்கே 1 போடுவீங்க. இப்போ செக் பண்ணி பாருங்கள். 8 + 5 13, 13 + 1 14 கரெக்டாக வந்துருச்சா? அப்போ என்ன அர்த்தம்னா ஏன்ற இடத்துல 8 இருக்குது, பீன்ற இடத்துல 9 இருக்குது, சின்ற இடத்துல 7 இருக்குது. இவங்க கேட்டிருக்க கொஸ்டின் வந்து CABன்னு கேட்டிருக்கிறதுனால C வந்து 7, A வந்து 8, B வந்து 9. அதனால் 7, 8, 9. கிளியரா? நெக்ஸ்ட்டு த மிஸ்ஸிங் நம்பர் இன் த ஃபாலோயிங். ஓகேவா? இந்த நம்பரோட எதை டிவைட் பண்ணால் 1 வரும்னா 1 நம்பர் டிவைடட் பை த சேம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1. அதே நம்பரால் வகுத்தா மட்டும்தான் 1 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. The stadium has a capacity of 56,000 persons. How many persons should be seated in one row if there are 80 rows? நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்டேடியம் இருக்குது, அதில் வந்து மொத்தமாக 56,000 பேர் உட்காரலாம். சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மொத்தமாக 80 ரோ. அப்போ ஒரு ரோவில் எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 56,000 80ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 700. எப்படி செக் பண்ணுவீங்கன்னா 700ஓட நீங்கள் 80 போட்டு பாருங்கள். ஓகேவா? ஒரு ரோக்கு 700 பேர், அதில் 80 ரோ. அப்போ என்ன வரும்? அதே 56,000 வந்துடும். ஓகேவா? நம்ம ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் 700. அடுத்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். ரீரைட் த நம்பர்ஸ் பை பிளேசிங் கமாஸ் அக்கார்டிங் டு த சிஸ்டம். இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ரெண்டு இருக்குல்ல கண்ணு. இந்தியன் சிஸ்டம்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக், 10 lakh, crore, 10 crore போகும் இல்லையா? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடின்னு போகுமா? அப்போ என்ன அர்த்தம்னா ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு மட்டும் 3 கமா போடுவீங்க, அதுக்கப்புறம்லாம் 2 கமாவாக போட்டு போவீங்க. இதுதான் வந்து இந்திய முறை. ஓகேவா? அதுக்கு மாதிரி தான் இங்கே போட்டிருக்கோம். நம்பர் இங்கே கதைன்னு கமா கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா நம்பரையும் எழுதிட்டு ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு 3 கமாஸ், அதுக்கப்புறம் 2 கமாஸாக போடுவீங்க. அப்போ இதென்னா 1 crore 24 lakhs 56,000 அர்த்தம். 1 கோடியே 24,56,000. ஓகேவா? இதே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னா என்னென்னா எப்படி வரும்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000, 1 million, 10 million, 100 million அப்படி போகும். சரியா கண்ணு? அப்போனா என்ன அர்த்தம்னா ரைட் சைட்லேருந்து 3 போடுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ என்னது? இங்கே 3, அதுக்கப்புறம் 3. அதே மாதிரி இங்கேயும் ஃபஸ்ட்டு 3, அதுக்கப்புறமும் 3, அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அப்படி போடணும். ஓகேவா? 3 போட்டே போகணும். ஓகேவா? சரி கண்ணா. நெக்ஸ்ட்டு ரைட் 2 பாசிபிள் 5-digit நம்பர் யூஸிங் த டிஜிட்ஸ். இந்த 5 நம்பர்ஸை வச்சு 2 பாசிபிள் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. நான் ஸ்மாலரும் கிரேட்டரும் போட்டேன். ஓகேவா? வேறு நம்பர் கூட நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே 98730 போடலாம். இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இதே நம்பருக்கு நீங்கள் ஸ்மாலர் போடணும்னா 0 வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் போட்டு அதுக்கப்புறம் 0 போடுவீங்க, அப்புறம் 788 போடலாம். ஓகேவா? இதை நீங்கள் மாற்றி கூட எழுதலாம். 89703 30987 என்ன வேணால் எழுதலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு Shenbagam bought 7 packets of balls. Each packet contains 12 balls. Shenbagam gave 10 balls to her friends. How can she express the number of balls left with her? செண்பகன்ற பொண்ணுக்கண்ணு 7 பேக்கெட் ஆஃப் பந்துகள் வாங்குறாங்க. ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 12 பால் இருக்குது. மொத்தமாக எத்தனைனா 12 பால் இருக்குன்னு சொல்லியாச்சா? அதில் 10 பாலை ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? மீதி இருக்கிறத How can she express the number of balls left with her? மீதி இருக்கிறத எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்களா? ஃபஸ்ட்டு எவ்வளவு? மொத்த பேக்கெட் 7, ஒரு பேக்கெட்டில் 12 இருக்குது. அப்போ மொத்தமான பால் எவ்வளோ என்ன பண்ணுவோம்? 12 × 7 84. மொத்தமான பால் 84. அதில் 10 வந்து ஃப்ரெண்டு கொடுத்துட்டாரா? 10ல் 84ல் 10 போச்சுன்னா 74. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கண்ணா, ஸ்டேட் வெதர் த நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஜஸ்டிஃபை யூ ஆன்சர். இந்த சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதை வந்து இடது பக்கம்னு சொல்லுவாங்க, இது வடது பக்கம்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டும் சேமாக ஈக்குவலான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 8 × 6 - 2னா அப்படியே நீங்கள் 48 - 2ன்னு போடுவீங்க. அப்போ 46ன்னு வரும். பட் இங்கே ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து போர்ட் மாஸ் விதி இருக்குல்ல கண்ணு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம செய்வோம் இல்லையா? அப்போ 6 - 2 4ன்னு வரும், 8 × 4 32ன்னு வரும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபைன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் எல்லாத்தையும் கொடுத்தா இதுக்கு வந்து கண்ணு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிட் மாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. முதல்ல போர்ட் மாஸ்ன்னு இருந்துச்சு, இப்போ வந்து அது பிட் மாஸாக மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து
இண்டிக்ஸ் அதாவது பவரில் இருக்கிற நம்பருக்கு ஓகேவா. அதுக்கப்புறமா இது டிவிஷன், இது மல்டிப்ளிகேஷன், இது அடிஷன், இது சப்ராக்ஷன். இந்த மாதிரி ரூல்ஸில் தான் நம்ம செம்ம சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்தா ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிறதுக்கு போகணும். இதுதான் இங்கே பாருங்கள், இங்கே 60 + இங்கே ஹோல் ப்ராக்கெட் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேவா. ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குல்ல கண்ணு, அதுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அப்போ 60 + இந்த 12 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 24 இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. 14 7ஆல் வகுத்தா 2 ஓகேவா. அப்போ 24 - 2 என்ன வரும்னா 22ன்னு வரும். இப்போவும் இது ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ 12ஐயும் 22வையும் என்ன பண்ணிடணும், நீங்கள் பெருக்கிடுவீங்க, அதோட 60 ஆட் பண்ணுவீங்க ஓகேவா. இதுதான் வந்து அந்த பிட்மாஸ் ரூல் வச்சு இந்த சம்ம சால்வ் பண்ணுறது ஓகேவா. ஓகே கண்ணா, நெக்ஸ்ட்டு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இங்கே ஆக்சுவலி 1 2 3 ப்ராக்கெட் இருக்குன்னா இருக்கிறதுலே உள்ளுக்குள்ளே இருக்க இன்டீரியர் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் செகண்ட் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் தான் தேர்ட் ப்ராக்கெட் ஓகேங்களா. ப்ராக்கெட்டை முடிச்சதுக்கப்புறம் தான், ஏன்னா நம்ம கொடுத்துருக்கதே ஃபஸ்ட் ரூல் ப்ராக்கெட் தானே, இந்த ப்ராக்கெட் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ரூலுக்கே வரணும் நம்ம. In a particular year, a factory produced 87,766 pens. Next year, the number of pens produced was 19,087, more than that produced in the preceding year. How many pens were produced during these 2 years? அதாவது இயர்லாம் கொடுக்கல, ஏதோ ஒரு வருஷம் 87,766 பெண்ணை வந்து தயாரிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் போன வருஷத்தை விட இவ்வளவு அதிகமாக தயாரிச்சிருக்காங்கன்னு கொடுத்தாங்க. 19,087 அதிகம் தயாரிச்சிருக்காங்க. அப்போ 2 வருஷத்துக்கும் சேர்த்து எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்களா. அப்போ ஃபஸ்ட் இயருக்கு முதல் இருந்தது தான், செகண்ட் இயருக்கு இந்த ஃபஸ்ட் இருந்தது ப்ளஸ் இது ஓகேவா. ஏன்னா இது அதிகமாக, இதை விட இது இவ்வளோ அதிகம் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், செகண்ட் இயருக்கு இது ரெண்டையும் கூட்டினா தான் வரும், அதனால் கூட்டிட்டோம் ஓகேவா. இப்போ டோட்டல் பென்ஸ்னால் இதையும் இது ரெண்டையும் கூட்டணுமே, இதையும் நம்ம கூட்டணும் ஓகேங்களா. அப்போ உங்களோட ஆன்சர் இதுதான், 1,94,619 ஓகேவா கண்ணு. இந்த மாதிரி தான் செய்யணும். நெக்ஸ்ட்டு, த பாப்புலேஷன் ஆஃப் எ சிட்டி இன் த இயர் 2018 வாஸ் 18,67,591. இந்த ஃபாலோயிங் இயர்னா நெக்ஸ்ட் இயர்னு அர்த்தம் ஓகேங்களா. அடுத்த ஆண்டு பாப்புலேஷன் பிகம் எவ்வளவு 19,53,632. ஃபைண்ட் த இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன். அப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் எவ்வளோ அதிகம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் 100 பேர் இருந்தாங்கப்பா, இந்த வருஷம் 200 பேர் அப்படின்னா எவ்வளோ அதிகம் ஆயிருக்காங்க, 200 - 100 100 பேர் அதிகம் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி தான் இது சமம் சரியா. அப்போ 2018 இவ்வளோ பேர் இருந்தாங்க. இந்த ஃபாலோயிங் இயர் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் 19 போட்டிருக்கேன், நீங்கள் ஃபாலோயிங் இயர் கூட போட்டுக்கோங்க, இவ்வளோ இருக்காங்க. அப்போ பாப்புலேஷனில் இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோனா இதுலேருந்து இதை கழிக்கணும் ஓகேவா. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 86,041. மொத்தமாக 2 வருஷத்துக்கும் சேர்த்து மக்கள் தொகை எவ்வளோ அதிகம் இருக்காங்க, 86,041 பேர். A box contains 36 pencils. How many pencils are there in 247 such boxes? ஒரு பாக்ஸில் 36 பென்சில் இருக்குது. அப்போ 247 பாக்ஸில் எத்தனை பென்சில் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் மல்டிப்ளே, ஒன்றை கொடுத்து நிறைய கேட்டால் மல்டிப்ளே தான். அப்போ உங்களோட ஆன்சர் 8,892 பென்சில்ஸ். நெக்ஸ்ட்டு 19th கொஸ்டின், த காஸ்ட் ஆஃப் 25 ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25 ரெஃப்ரிஜிரேட்டர் ஓகேங்களா. ஃப்ரிட்ஜ் வந்துட்டு 11,33,070, 11,33,750. காஸ்ட் ஆஃப் 1 ரெஃப்ரிஜிரேட்டர்னு கேட்டிருக்காங்களா. அப்போ நிறைய கொடுத்து ஒன்று கேட்டால் டிவைட் பண்ணணும், ஒன்று கொடுத்து நிறைய கேட்டால் பெருக்கணும், நிறைய கொடுத்து ஒன்று கேட்டாங்கன்னா வகுக்கணும் ஓகேங்களா. அப்போ 25 எவ்வளோ, அப்போ 1 ரெஃப்ரிஜிரேட்டர்னா திஸ் நம்பர் டிவைட் பை 25. இங்கே பாருங்கள் நான் டிவைட் பண்ணியிருக்கேன், இங்கே பார்த்துக்கோங்க. டிவைட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் 1 ரெஃப்ரிஜிரேட்டர் 45,350 ஓகே, 45,350 ரூபாய். 20th question, last question of this worksheet. A legislative assembly has 5,86,908 male voters and 5,11,699 female voters. In an election, 2,21,583 voters did not vote. How many people cast their vote in the election? அதாவது கண்ணு ஒரு அசம்பிளியில் ஓகேங்களா, ஒரு சட்டமன்ற தொகுதியில் இவ்வளோ வந்து ஆண் ஓட்டுகள் இருக்குது, இவ்வளோ வந்து பெண் ஓட்டுகள் இருக்குன்னு கொடுத்துட்டு அதில் இத்தனை பேர் ஓட்டு போடலைன்னு கொடுத்துட்டாங்க. 2 லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஓட்டு போடலை. அப்போ எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு கேட்குறாங்க சரியா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆண்களோட ஓட்டையும் பெண்களோட ஓட்டையும் கூட்டிடணும். மேலேயும் ஃபீமேலையும் கூட்டினா டோட்டலாக இருக்குன்னு அர்த்தம். டோட்டலாக இத்தனை பேர் அங்கே ஓட்டு போடுற இருக்காங்க அந்த தொகுதியில். அதில் வந்து போடாதவங்களை சப்ராக்ட் பண்ணால் எத்தனை பேர் ஓட்டு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேலேயும் ஃபீமேலையும் கூட்டுறோம், அதுக்கப்புறம் ஓட்டு போடாதவங்களை போட்டு கழிக்கிறோம். அப்போ எத்தனை பேர் நம்பர் ஆஃப் பீப்புள் காஸ்ட் தேர் ஓட்ஸ், எத்தனை பேர் ஓட்டு அவங்க போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 8,77,024 ஓகேவா. Now we are coming to the next worksheet, worksheet 2. The number 6,654 is round off
to nearest 1000 இங்க பாருக்கண்ணே nearest 1000 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எதை கம்பேர் பண்ணணும்னா அந்த 100 கம்பேர் பண்ணணும். ஒன்ஸ் டென்ஸ் 100 நம்பர் பார்க்கணும். 6ஆ அப்போ 5 விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர்ல 1 போட்டு கூட்டிடணும். மீதி எல்லாத்தையும் 0 0ன்னு போட்டுறணும். புரியுதா உங்களுக்கு? நியரஸ்ட் 1000ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த 100 பார்க்கணும். ஓகேவா? 6 5 விட பெருசா இருந்துச்சா அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 1000s பிளேஸில் 1 ஆட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே 0ன்னு போட்டுருணும். அப்போ 7000 தான் ஆன்சர். the number which on rounding off nearest 100 இதே 100 இங்கே பாருங்கள் இந்த கொஷினை கவனிங்க. the number which on rounding off to the nearest 100 gives 10,500 இங்கே இருக்கிற நம்பரில் எந்த நம்பரை 100க்கு ரவுண்ட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துருக்கேன் பாருங்கள் 10,540. நான் என்ன சொன்னேன், 100க்கு ரவுண்ட் பண்ணோன்னா டென்ஸை பார்க்கணும்னு சொன்னேன்னா அப்போ இங்கே 4. அப்போ 4ன்றது 5 விட கம்மியா? அப்போ நம்ம எதையுமே சேர்க்கக்கூடாது, இது வரைக்கும் வச்சுக்கலாம். 105ன்னு வச்சுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிறத 0 போட்டணும். ஓகேவா? இப்போ கரெக்டாக நமக்கு வருதா? அதனால் நம்மளோட ஆன்சர் இதுதான். ஓகேவா? இதே 570லாம் வந்துருச்சுன்னா 7 வந்து 5 விட பெருசு, அதனால் 600 மாறிடும். ஓகேவா? அப்போ இந்த அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் 10,540. which items can you buy for ₹2000? இங்கே 4 ஐட்டம் இருக்குது, உங்கள்கிட்ட 2000 ரூபா தான் இருக்குன்னு வையன். அப்போ 2000 ரூபாய்க்கு உன்னால் என்னென்ன ஐட்டம்லாம் வாங்க முடியும் அப்படின்னா க்ளவ் அண்ட் பேட் மட்டும் தான் வாங்க முடியும். ஏன்னா இது 550, இது 1400, இது ரெண்டையும் கூட்டினா மட்டும்தான் 1950 வரும். வேறு நீங்கள் எதை போட்டிங்கனாலும் 2000 ரூபாய்க்கு மேலே போய்டும். அதனால் இதுதான் பி த ஆன்சர். நெக்ஸ்ட்டு, there are 76 rows in scooter parking. In each row 1 or 2 scooters are packed. Which of the following would be the nearest estimation of the total number of scooters in the parking? ஓகேவா? இங்கே பாருக்கண்ணே 76 ரோஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ இங்கே 6 இருக்கங்காட்டி அடுத்த நம்பரில் 1 போட்டுருவீங்க. இதை ரவுண்ட் பண்ணால் 80. இங்கே 1 or 2, 2ன்றது சின்னது, அதனால் நம்ம ரவுண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன வரும்னா 100ன்னு வரும். ஓகேவா? அப்போது அந்த ரவுண்ட் ஆஃப்க்கு ஆன்சர் என்னன்னா 80 × 1000, 80 × 100 8000. ஓகேவா? இப்படி தான் நம்ம பார்க்கணும். சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் ஆர் கம்யூட்டேட்டிவ் ஓவர் சப்ராக்ஷன் வரவே வராது. ஓகேவா? இப்போ வந்து 4 - 3யும் 3 - 4ம் சேமாக இருக்குமா? 4 - 3னா 1 வரும், 3 - 4னா -1ன்னு வரும். அது ரெண்டும் சேமா? பாசிட்டிவும் நெகட்டிவும் வேற இல்லையா? அப்போ இந்த ரூல் அப்ளை ஆகாது. இங்கே அடிஷன் கொடுத்துனா சரி. ஏன்னா இதே வந்து 4 + 3 = 3 + 4 ஆனால் ரெண்டு பக்கமும் 7 வந்துடும். பட் சப்ராக்ஷனுக்கு வராது. இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? மீதி 3 ப்ராப்பர்ட்டியும் கரெக்டு. விச் ப்ராப்பர்ட்டி இஸ் யூஸ்டு டு சிம்பிளிஃபை த எக்ஸ்பிரஷன் 106 × 15 இன் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த 106 × 15 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 106 100 + 6 × 15 போடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 100 × 15 + 6 × 15 போடலாம். சரிங்களா? ஸோ அப்படி போட நமக்கு ஈஸியாக முடியும். அப்போ நமக்கு இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தமிழில் வந்து ஆக்சுவலி பங்கீடுன்னு வரும். ஓகேங்களா? பங்கீடு அப்படின்னு வரும் அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு பெருக்கலின் பங்கீடு அப்படின்னு வரலாம். கூட்டல் மீதான பெருக்கல் பங்கீடு. ஓகே கண்ணா. நெக்ஸ்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங். கம்யூட்டேட்டிவ் ஆஃப் அடிஷன் அப்படின்னா அதுக்குரிய ஆன்சர் இதுதான். இங்கே பாருங்கள் 7 இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன். அசோசியேட்டிவ் ஆஃப் அடிஷன் அப்படின்னா இதுக்கு வந்து இதுதான். ஓகேவா? இப்படி போடுறது இது அசோசியேட்டிவ் ஆஃப் அடிஷன். கம்யூட்டேட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இதுதான். ஓகேவா? சரி, இது இங்கே இருக்குது. கம்யூட்டேட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் 9 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷன். ஓகேவா? அப்போ இது 10th ஒன் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இங்கே இருக்குது இந்த டி ஆப்ஷன். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பி ஆப்ஷன் வரும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா நம்ம எதை போடலான்னா இது போடலாம், எஃப். ஓகேங்களா? ஓகே கண்ணா. நெக்ஸ்ட்டு, ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ். ரவி வாண்ட்ஸ் டு பை அ லேப்டாப் ஆஃப் காஸ்ட் ₹19,845. He asked the seller to round off to the nearest hundreds. How much amount he has to pay if seller agreed the deal? ஓகேங்களா? ரவின்றவர் ஒரு லேப்டாப் வாங்குறாரு 19,845 ரூபாய்க்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த விற்கிறவர்கிட்ட நீங்கள் ஒரு நியரஸ்ட் 100ல் ரவுண்ட் பண்ணி கொடுங்க. நம்ம எப்பவுமே கடையில் வந்து என்ன சொல்லுவோம், ஒரு ரவுண்டட் அமௌண்ட்டாக சொல்லுங்கப்பா கொடுத்துட்றோம் அப்படின்னு நம்ம பேரம் பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் ரவுண்டட் 100 சொல்கிறாரு. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரவுண்டட் 100 அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்,
டென்ஸை கம்பேர் பண்ணணும். இங்கே 4ன்றது 5 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஹண்ட்ரட்ஸில் எதையுமே ஆட் பண்ணாமல் இதை நம்ம 0ன்னு போட்டுறணும். ஓகேங்களா? அப்போது 19,800 தான். ஓகேவா? அப்போது அவர் இவ்வளோ 45 ரூபாய் குறைச்சிட்டு 19,800 ரூபாயை வந்து கடைக்காரர்கிட்ட கொடுப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, முருகன்ஸ் height was reported as 157 centimeter. If the height was rounded to nearest 10 centimeter, give two possibilities of Murugan's actual height. Actual height வந்து 157 centimeter. Nearest 10 ன்னு கொடுத்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 10 ன்னு கொடுத்தா ஒன்ஸை பாருங்க. ஒன்ஸ்ன்றது 7ஆ, அப்போ 7ன்றது 5 விட பெருசு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி இருக்கிற இடத்துல 1 சேர்த்துருவோம். அப்போ இங்கே 0 போட்டுருவோம். அப்போ 160. ஓகேவா? இது வந்து நம்ம ரவுண்ட் பண்ண வேல்யூ 160 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு, Ninja and Tawny are two tigers at the zoo. Ninja weighs 198 kilogram. Tawny weighs 143 kilogram. Estimate the difference between their weights, round off to nearest 10. ஓகேவா? ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் வெயிட்ஸ்னா 193 minus 143 உங்களுக்கு என்ன வருதுன்னா சப்ராக்ட் பண்ணால் 150 கிடைக்குது. சரிங்களா? ஆக்சுவலாக இருக்கிற அந்த ஸோ ரெண்டு வெயிட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக போட்டோம்னா 198 minus 143 நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 55 கிலோகிராம் 55 கிலோகிராம்னு கிடைக்குது. சரியா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எஸ்டிமேட் பண்ண சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வெயிட்ஸ் ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் 10 நியரஸ்ட் 10ல் ரவுண்ட் பண்ண சொன்னாங்களா? அப்போ 198 நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா 200ன்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி 143 நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா 114 வரும். அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா 200 minus 140 60. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக 55 வருது, இது ரவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 60 தான் வரும். ஓகேவா? ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ரைட். நெக்ஸ்ட்டு, த டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் ஃபேர் ஹேஸ் அ பிளான் ஆஃப் displaying 500 models. On the first day, 247 schools enrolled. Second day, 295 schools enrolled. Estimate the total number of schools enrolled. Nearest 10 ன்னு கொடுத்துட்டு check whether it exceeds the total number of models. ஓகேவா? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த ஃபேரில் வந்து 500 மாடல்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டே 247, செகண்ட் டே 295. அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 542 542 மாடல்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இவங்க இப்போ நியரஸ்ட் 10க்கு வந்து ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா? அப்போ 247னா உங்களுக்கு என்ன வரும், 215 வந்துடும். 295னா என்ன வரும், 300ன்னு வரும். அப்போ உங்களுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 515 வந்துருச்சு. ஓகேவா? அப்போ நீங்கள் நியரஸ்ட் 10ன்னு வந்துட்டு ரவுண்ட் பண்ணும்போது அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மாடலோட எக்ஸீட் ஆயிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இங்கே 542 தான். ஆனால் இங்கே நம்ம எஸ்டிமேஷன் வேல்யூ போடும்போது எவ்வளோ வருது, 550 இல்லையா? அப்போ ஆமாம், எக்ஸீட்னா அதிகம் ஆயிடுச்சு. எஸ், இட் எக்ஸீட்ஸ் பை 8 மாடல் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், யூசிங் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா நான் முதல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. சும்மா இப்போ A + B = B + A இப்படிங்கிறதா வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதே A × B = B × A, இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன், இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்படி அடிஷன்னா இப்போ 4 + 3 = 3 + 4 அப்படின்னு போடுறது. இதே மல்டிப்ளிகேஷனா 4 × 3 = 3 × 4ன்னு போடுறது. ஓகேவா? இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? பட் இங்கே 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பேர் பண்ணுறேன் நான். 172 + 28 + 48ன்னு போடுறேன். அப்போ 200 + 48 248. அதே மாதிரி கம்யூட்டேட்டிவ் இன்சைட் என்ன பண்ணுவோம், ரிவர்ஸாக எழுதணும் இல்லையா? செக் பண்ண சொல்லி அவங்க சொல்லலை, நான் பட் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ 48 + 172 + 28 போடுவோம். அப்போ இங்கேயும் 248 வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ பி ஆப்ஷன் பாருங்க, 4 × 98 × 25. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈஸியாக இருக்கிறதுக்காக இது ரெண்டையும் பேர் பண்ணுறேன். 25 × 4 100, 100 × 98 9800. அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இதுதான் வந்து ஆக்சுவலி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? this into that is equal to that into this. நெக்ஸ்ட், சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது பங்கீட்டு விதின்னு சொன்னோம் இல்லையா? 14 × 1002 எப்படி பிரிக்கலாம்னா 14 × 1002 1000 + 2ன்னு பிரிக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதுவோம் அடுத்த லைனில், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் 14 × 1000 + 14 × 2 இப்படி போட்டால் நமக்கு பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 14,000 + 28 14,028 ஆன்சர். அடுத்து பி கொஷியன் 87 அவங்களே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் கொஷியன். 87 - 7 × 100 இருந்தால் தான் 87 × 100 - 7 × 100. ஓகேங்களா?
இந்த மாதிரி போடுவோம். அப்போ என்ன வரும்னா 87 into 100னா 8700 minus 700 8000. இதை நீங்கள் இப்படி செக் பண்ணியும் பார்க்கலாம். ஏன்னா இங்கே 100 காமனாக இருக்கிறனால இந்த நம்பரை ஒரு ப்ராக்கெட்டில் போடுறோம். 87 minus 7 80 into 100 8000. அப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிவ் அ எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் 0 இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா எஸ் 0 தான் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ 7 + 0 is equal to 0. இதே வந்து 0 + 7 is equal to 7 தான். அப்படி நீங்கள் போடலாம். எந்த நம்பர் வேணாலும் போடலாம். ஓகேவா? எந்த நம்பரோட 0வை கூட்டினாலும் அதே நம்பர் தான் ஆன்சராக வரும். ப்ராடக்ட் ஆஃப் எ நான்-ஜீரோ ஹோல் நம்பர் அண்ட் இட் சக்ஸஸ் இஸ் ஈவன். அதாவது 2 ஹோல் நம்பர் எடுத்துக்கிறீங்க. எந்த ஒரு ஹோல் நம்பர் எடுக்கிறீங்களோ அதுக்கு அடுத்த நம்பரை பெருக்குனீங்கன்னா ஆன்சர் ஈவனாக வருமானு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்கிறாங்க. நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு 3ன்னு எடுத்திருக்கேன். இது ஒரு ஹோல் நம்பர் தான். ஓகேவா? நான்-ஜீரோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 0 போடக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா 0வோட எதை பெருக்காலும் ஆன்சர் 0 ஆகிடும் இல்லையா? அதனால் இப்போ 3 அதுக்கு அடுத்த நம்பர் என்னது? சக்ஸஸ்னா அடுத்த நம்பரா 4. 3 4s are 12. இது ஒரு ஈவன் நம்பர். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே 12ன்னு எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்த நம்பர் 13. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் 156. அப்போ என்னன்னா இதுவும் வந்து ஈவன் தான் இல்லையா? அப்போது என்ன தெரியுதுன்னா ஒரு ஹோல் நம்பரும் அதுக்கு அடுத்த நம்பரும் எடுத்து ப்ராடக்ட் பண்ணால் எப்பவுமே நமக்கு ஈவன் ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சம் ஆஃப் 2 odd numbers is always an odd number and also justify with proper example. 2 odd number அதாவது 2 ஒற்றை எண்களை கூட்டினா ஆன்சரும் ஒற்றை எண்ணா இருக்குமான்னு கேட்குறாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபால்ஸ். தவறு ஆக்சுவலி. ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 11ன்றது ஒரு ஆட் நம்பர், 13ன்றது ஒரு ஆட் நம்பர். ரெண்டுமே ஒற்றை எண்கள். இந்த 2 ஒற்றை எண்களையும் கூட்டினா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இரட்டை எண் தான் வரும். ஒரு ஈவன் நம்பர் தான் வருமே ஒழிய ஆட் நம்பர் வராது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இந்த 21ன்றது ஒரு ஆட் நம்பர் ஒற்றை எண், 27ன்றதும் ஒரு ஆட் நம்பர். ரெண்டையும் கூட்டுங்க என்ன வருது? 48. இதுவும் ஈவன் நம்பர். அப்போ அவங்க கொடுத்த ரூல் வந்து இங்கே அப்ளை ஆகலை. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். நம்ம எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டோம். ஓகேவா கண்ணு? நம்ம இன்றைக்கி 2 ஒர்க் ஷீட் பார்த்துட்டோம். மீதி இருக்க ஒர்க் ஷீட்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா சம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒட்டுக்காக கண்டினியூஸாக போட முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் நீங்கள் ஆல் நோட்டிஃபை பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகேங்களா? பின்னாடி இன்னும் நமக்கு 17 ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. நம்ம அதுக்குரிய ஆன்சர்லாம் பார்க்கலாம். ஓகேவா? பை பை, டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ்.